நீங்க எதுவே பண்ணாதனால எனக்கு பயமா இருக்கா? ஆமா, நாங்க 3 பேரும் அமைதியா இருந்தாலே அவளுக்குலாம் பக்கு பக்குன்னு இருக்குமா. ஐயையோ, 3 பயவலில் என்ன பண்ணி வச்சிருக்குன்னு தெரியலையே. 3 அமக்கற மாதிரி உட்கார்ந்திருக்கேன்னு பதறி போயிருவாவ. அப்போ நீங்க 3 பேரும் அமைதியா இருந்தா எல்லாருக்கும் பயமா இருக்கு. ஆமாண்ணே. அப்போ நீங்க 3 பேரும் அமைதியா இருக்கீங்கன்னா ஏதோ வேண்டதால பாக்கின்னு அர்த்தம், அப்படிதானே? ஒண்ணுலனே, நம்ம வீட்டு தொட்டில மீன் வளர்த்தோம். அது ஒரு குத்தமானே. சே மீன் வளர்க்கறதுல எப்படிடா குத்தமாவும்? அது தவக்கலையா மாறி போச்சு. அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? டேய், என்னடா குழப்பற? மீன் எப்படிடா தவக்கலையா மாறும்? ஆமாண்ணே, நாங்க மீன் குஞ்சு தான் பிடிச்சி தொட்டில போட்டோம். அது தவக்கலையா மாறி போச்சுண்ணே. என்னடா மீன் குஞ்சு தவக்கலையா எப்படிடா மாறும்? அதனடா எனக்கும் புரியல. அது ஒரு பெரிய சோக கதைனே. இப்படிதான் மழை பெஞ்சிருக்கும் போது நம்ம ஒரு தெருலலாம் தண்ணி தேங்கி கிடக்குமே. ஆமா, அப்பதானே மீன் குஞ்சு பிடிப்போம். அங்கதானே நிறைய மீன் குஞ்சு முட்டையா இருக்கும். அத அப்படியே பிடிச்சிட்டு நம்ம தொட்டில போட்டு விட்டுறோம்ல. எந்த தொட்டில? அதானே நம்ம வீட்டு மேல இருக்க குடிக்கிறதுக்கு தண்ணி, அதுல போட்டு விட்டுருவோம். ஏன்னா அது நல்ல தண்ணியில தான் வளருமா. அதுக்கு தாகமா இருந்தா நல்ல தண்ணி தானே குடிக்க முடியும். அதான் அதுல பிடிச்சு கொண்டு போட்டுட்டோம். நல்லதாமனே வளர்ந்து வந்தது. திடீர்னு பார்த்தா தவக்கலையா மாறி போச்சுனே. அதுக்கு போய் எங்களை எல்லாம் விரட்டிட்டாவ தெரியுமா? டேய், எனக்கு சத்தியமா புரியல. உனக்கு ஏதாவது புரியுதே? எனக்கு புரியல. புரிஞ்சவங்க என்னன்னு கமெண்ட்ல சொல்லிருங்க. சோப்பா, ஒரு கதை கேட்டதுக்கே தலை சுத்துதடா. இப்பதான்டா எனக்கும் புரியுது. அப்பா ஏன் பாப்பா எப்ப பார்த்தாலும் தெருல கொண்டு விடுன்னு சொல்லுதாவ. இப்ப புரியுதடா. இரு, இது மட்டும் தானா இல்ல வேற எது இருக்கான்னு கேப்போம். வேற அமைதியா இருந்தா இதுக்கிட்ட வரட்டாவ. ஒண்ணு இல்லனே, கிரேண்டர் எப்படி சுத்துதுன்னு செக் பண்ணி பார்த்தோம்னே. ஓ, அதான் இப்ப நம்ம வீட்ல கிரைண்டர் இல்லையோ? ஆமா, அம்மா பக்கத்து வீட்டுல தான் கொடுத்து அரைப்பாங்க. சப்பா, எப்படி சுத்துதுன்னு பாத்தீங்க? கிரைண்டர் எப்படி ரிப்பேர் ஆச்சுது? அதானே எப்படி சுத்துதுன்னு செக் பண்ணி பார்த்தோம். அதான் பிஞ்சு போச்சு. முடியல. இதுவும் என்னன்னு எங்களுக்கு புரியலடா. அத விடுக்கடா. தேன் முடிச்சு எதுக்கு உங்களை அவங்க ரூமுக்குள்ள விடவே மாட்டுக்காங்க? அது ஒண்ணு இல்ல, எலி இருக்குல்ல, எலி. எலியா? ஆமானே, குமாரப்பா வயல்ல இருந்து எலி பிடிச்சிட்டு வந்தாங்களா, அது ஒண்ணு செத்து போச்சுடா. பொறுமையா இருப்போம். என்ன கதை சொல்றான்னு பாப்போம். சரி அன்பரசி, அழாத. நீ அழுத எனக்கு அழுக வரும். அப்போ பெரிய சம்பவம் ஏதோ பண்ணிருக்கோடா. அன்பரசி, நீ சொல்லுமா? அது செத்து போச்சா? அது பாவுல்ல. ஆமா, அத பத்திரமா வைக்கிறதுக்கு இடம் பார்த்துக்கிட்டே இருந்தோமா. புரிஞ்சு போச்சு. எந்த இடம் நல்ல இடமா இருந்தது? மதனப்பா ரூமுக்கு போனோம். செம்பலி அம்மா ஓட விட்டு அடிச்சு விடுவேன்னு சொல்லிட்டாங்களா. அப்படியே குமாரப்பா ரூமுக்கு போனோம். அது பாவம், குமாரப்பா அதை வேற எங்கேயாவது கொண்டு வைங்கம்மான்னு சொல்லிட்டாங்க. அதனால அப்படியே தினேசப்பா ரூமுக்கு வந்தோமா. தினேசப்பா ஒரே ஒரு முடிதான் முடிச்சாங்க. அப்படியே வந்துட்டோன்னே. சரி, அப்படியே அழுதுகிட்டே நின்னோமா. எதுக்கு புள்ள அழுதுச்சு? அதான் எலி செத்து போச்சுல்ல. செத்து போனா அழணும்ல. ஆமாமா. அப்பதான் மீனம்மா, தங்கங்களா அழாதீங்க தங்கங்களா, தேன்மொழி சித்தி ரூம் சும்மா தான் இருக்கு போங்கன்னு சொன்னாங்க. அதான் அங்க போயிட்டா. தேன்மொழி சித்தி ரூமுக்குள்ள போனோமா. தேன்மொழி சித்தி கிச சித்தப்பட்ட போன்ல பேசிட்டு இருந்தாங்களா. நாங்க சித்தி கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தோம். சித்திதா தொந்தரவு பண்ணாம அதுல வச்சிட்டு போங்கடான்னு சொன்னாங்க. எங்க சித்தின்னு கேட்டோம். எங்கயாவது வச்சு தொலைங்கடான்னு சொன்னாங்க. அதான் பக்கத்துல பார்த்தோமா, சூட்கேஸ் இருந்துச்சு. அதுக்குள்ள வச்சு தேன்மொழி சித்தி Dress இருக்குல்ல, அத வச்சு நல்லா மூடி அப்படியே பத்திரமா அந்த எலி அங்க வச்சிட்டு வந்துட்டோம். ஐயோ, அப்புறம் என்னடாச்சுது? அப்புறம் என்ன, நைட்டு ஃபுல்லா பார்த்தா நம்ம வீட்ல ஒரே நாத்தம். ஐயோ, அப்புறம் என்னன்னு எல்லாரும் தேடிக்கிட்டே இருந்தாங்க. சரி, எல்லாருமே செக் பண்ணி பார்த்தாங்க. அந்த நாத்தம் எங்கிருந்து வருதுன்னு கண்டுபிடிக்கவே முடியல. ஏய், நீங்களாவது சொல்லிருக்கலாம்லடா. என்ன தண்ணே? எலி வச்சீங்கலடா. அத செத்து போச்சேனே. டேய், செத்ததுனால தானடா வாட அடிச்சது. அத நாங்க சூக்கேச்சுக்குள்ள வச்சிட்டோமே.
அந்த நாத்தம் எங்க இருந்து வருதுன்னே கண்டுபிடிக்க முடியல. ஐயோ, அப்புறமா நம்ம வீட்ல நாத்தம் தாங்கவே முடியலையா, எல்லாரும் தாத்தா வீட்டுக்கு போயிட்டாங்க. நீங்க எங்க போனிய? நாங்க தான் அதுக்கு முன்னாடி தாத்தா வீட்டுக்கு போயிட்டோமே. அப்புறமா காலையில இன்னும் நாத்தம் அதிகமாயிட்டு, அத்தாடி என்ன பண்ணனே தெரியல எல்லாருக்கும். எல்லாரும் எல்லா ரூமையும் கிளீன் பண்ணி தூத்து தொடச்சி பெட்ரோல் போட்டு கழுவி. அது டெட்டாலுமா? அந்த டெட்டால் போட்டு கழுவி எடுத்தாங்க. ஆனாலும் நாத்தம் நிக்கவே இல்லையே. எப்படி நிக்கும்? தரையதனை கழுவி விட்டுருக்கிய, எலி சூட்கேஸ்க்குள்ள இருக்குது. அந்த செத்து போச்சேனே. ஆமாமா, அது செத்து போச்சுலாடா. ஆமாடா, ஆமா. சரி, அப்புறம் நாத்தம் எப்பதான் போச்சது? கிச்சா சித்தப்பா தான் கண்டுபிடிச்சாங்க. எப்படி? சித்தப்பா தான் கமிஷனர் ஆச்சே, அதான் வீட்டுக்குள்ள வந்தானே கண்டுபிடிச்சிட்டாங்க. சித்தி சூட்கேஸ்க்குள்ள தான் ஒரே நாத்தம். நல்ல நேரம் எலி மேல நாரல, எலி பத்திரமா இருந்துச்சு. அப்போ எலி நாரல? இல்ல, எலி நாரல, எலி பத்திரமா தான் இருந்துச்சு. ஆனா எல்லாரும் எங்கதான் வாட விட்டு விரட்டினாங்க. ஏன்டா? பயவுல உங்களை நம்பி வீட்டுக்குள்ள விட்டது ஒரு குத்தமா அப்படின்னு இனிமேல் உங்களை 3 பேர் வீட்டுக்குள்ள பார்த்த அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன். ஹால்ல இருக்கணும், சோத்த திங்கிறதுக்கு கிச்சனுக்கு வரணும், தூங்குறதுக்கு ரூமுக்குள்ள போகணும். இதுக்கு இடப்பட்ட நேரத்துல உங்களை வீட்டுக்குள்ள பார்த்த அவ்வளவுதானே. எல்லாரும் ரொம்ப திட்ட சொல்லிட்டவனே. எங்களுக்கு ரொம்ப அழுகையா போச்சுன்னே, ரொம்ப அழுகிட்டவனே. அன்னையில இருந்து வீட்டுக்குள்ளே எங்களை யாரும் விடுறதே இல்லனே. எலிய பெட்டிக்குள்ள வச்சது ஒரு குத்தமானே. குத்தமே இல்லடா. சரிடா, கடைசி அந்த எலிய என்னதான் பண்ணுனீங்க? எலி எங்கனே எலி, அத தேன்மொழி சேலைக்குள்ளே ஒட்டிக்கிட்டா. ஆத்தாடி. ஆமானே, பிஞ்சு நஞ்சு போச்சுனே. எல்லாம் தேன்மொழி சித்தி சேலையாலதான். அது நல்ல சேலையே இல்ல, அது நல்ல சேலை நினைச்சுதான் எலிய மூடி வச்சோம். அந்த சேலை சரி கிடையாது. இப்ப அதனாலதான் உங்க வீட்டுல விடாம வச்சிருக்காவ. ஆமானே, எதுக்குனே பொல்லாப்பே. நாங்க வீட்டுக்கு வந்தாலே ஏதாவது ஆயிருதான் சொல்லுதாவ. பாரு, மிக்ஸில அதையும் கை வச்சிட்டீங்களா? சே, மிக்ஸில கை வச்சா மீனக்குட்டி அம்மா எங்களை உண்டிலன்னு ஆக்கிடுவாங்கன்னே. ஆனா மிக்ஸில மட்டும் இந்த மாதிரி தெரியலையே. ஆமானே, நம்ம ஊர்ல அந்த பிரதீப் பண்ண இருக்கவல்ல. எந்த பிரதீப்? சொக்கன்னே மாவே. ஐயோ, எல்லாமே தெரிஞ்சுக்கடா. யாரா சொக்க? அதான் நேசமி தாத்தா இருக்கவல்ல, அவி மாவே. பேரை வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கோடா. சரி, அவி வீட்ல தானே இருக்குது. நம்ம வீட்டு மிக்ஸி ஆண்டா அவி வீட்டுல போய் இருக்குது. அந்த அண்ணன் தானே நிப்பே பாப்பாவே. இப்பதான்டா புரியுது. நம்ம கிளம்பணும்னே இந்த 3 பேரையும் நம்ம கூட தள்ளி விட்டாவ பாரு. அப்ப புரியலடா, இப்ப புரியுது. நான் கூட பச்சை பிள்ளைல எதுக்கடா நம்ம கூட அனுப்புதாவ நினைச்சேன். இது பச்சை புள்ளையே இல்லடா. ஆமானே, எல்லாரும் அப்படித்தாமனே எங்களை பார்த்து சொல்லுதாவே. எனக்கு தெரியும், அப்படிதான் இருக்கணும்னு எனக்கு தெரியும். பத்தியா, என்னை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க. நான் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேனே, எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. உண்மைதான், நீங்க அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டீங்க. என்ன இப்படிலாம் சொல்ற? அதான் ஃபர்ஸ்ட் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் பிடிச்சிருக்கல, நீ என் ஃப்ரெண்ட் ஆயிட்டல்ல. இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த கேர்ள் ஃப்ரெண்டும் வேண்டாம். என்ன சொல்ற? இல்ல, அதான் நான் இருக்கேன்னு சொல்ல வந்தேன். ஆமா ஆமா, நீ என் கேர்ள் ஃப்ரெண்ட் தானே? ஐயோ, இப்படி கேக்குறாங்களே. கூமட்ட நான் கேர்ள் ஃப்ரெண்டா? போங்க. சொல்ல நனியா, நீ என் கேர்ள் ஃப்ரெண்ட் தானே? இங்க பாரு, நீ எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கணும். நம்ம 2 பேரும் நல்ல ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கணும், புரியுதா? ஐயோ, இவ்வளவு நல்லவரா இருக்காரே. என்னன்னே தெரியல, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கா நனியா. இது வரைக்கும் நான் யாருக்கிட்டையும் இப்படி பேசினதே இல்ல. யாருக்கிட்டையும் மனம் விட்டு பேசணும்னு எனக்கு தோணவும் இல்ல. என்னமோ தெரியல, உன்கிட்ட மனம் விட்டு பேசணும் போல இருக்க நனியா. என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல, என்ன சொல்றீங்க? ஆமா நனியா, உன்கிட்ட மனம் விட்டு பேசணும் போல இருக்குது. பைய கண்ணீர் இப்ப பார்த்து வராது. ஆமா நனியா, உன்கிட்ட மனம் விட்டு பேசணும் போல இருக்கு. எனக்கு யாருக்கிட்டையும் இப்படிலாம் தோணுனதே இல்ல நனியா. உன்கிட்ட பேசணும் நனியா. என்னன்னே தெரியல, உன்னை பார்த்தா மட்டும் என் மனசுல இருக்க வழியெல்லாம் சொல்லணும் போல இருக்குது. எனக்கு யாருக்கிட்டயுமே இப்படி தோணதே இல்ல. எங்க அம்மானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா எங்க அம்மா கிட்ட கூட நான் எதையுமே சொல்லணும்னு நினைச்சதே இல்ல. ஆனா உன்கிட்ட சொல்லணும் போல இருக்கு அனன்யா. உன்கிட்ட மனம் விட்டு பேசணும் போல இருக்கு அனன்யா. நீ எனக்கு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பல்ல. உன்கிட்ட நான் மனம் விட்டு பேசல. எனக்குன்னு இருப்பல்ல அனன்யா. உன்னை விட்ட எனக்கு யாரும் இல்ல அனன்யா. ஐயா,
என்னங்க நீங்க இப்படி ஆடுறீங்க? தெரியல அனன்யா, உன்கிட்ட தான் எனக்கு பேசணும் போல தோணுது. மனம் விட்டு பேசணும் போல இருக்கு. மனசுல இவ்வளவு வலி இருக்கு. அத்தனையும் உன்கிட்ட கொட்டி தீக்கணும் போல இருக்கு. எனக்கு நீ பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பியா அனன்யா? பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ணே, இல்லம்மா நான் இருப்பேன். தானே எனக்கு வேணும். எல்லாமா இருப்பியா? ஆக்கிருவா. என்ன சொன்ன அனன்யா? அது வந்து அது அது இல்லம்மா, பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பேன். சரி அனன்யா, நான் உன்கிட்ட மனம் விட்டு பேசணும். உன்கிட்ட மட்டும்தான் மனம் விட்டு பேசணும். சரி, உன் வீட்டுக்குள்ள வரட்டுமா? வீட்டுக்கா? ஏன், அம்மா அப்பா நான் பேசிக்கிட்டேன். அனன்யா என் பெஸ்ட் ஃப்ரெண்டு நான் சொல்றேன். இல்ல, வீட்டுக்கு வேண்டாம். இல்ல, ஆன்டி கிட்டயும் அங்கிள் கிட்டயும் நான் பேசுறேன். அனன்யோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்றேன். ஏன் அனன்யா வேண்டாமா? வேண்டாம். ஏன் அனன்யா, நான் உன் பெஸ்ட் ஃப்ரெண்டு இல்லையா? நீங்க என் பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். ஆனா உங்க குணமும் உங்க பாசமும் என் அம்மா அப்பா கிட்ட கிடையாது. அந்த அளவுக்கு அவங்களுக்கு புரிஞ்சுக்க தன்மை கிடையாது. எல்லாத்தையுமே தப்பான கண்ணோட்டத்தை தான் பார்ப்பாங்க. ஏன், எனக்கு ஃபோன் வாங்கி கொடுத்தது கூட அவங்களுக்கு பிடிக்கல. ஃபோன் வந்ததுக்கு அப்புறம் ஹேபிட்டே மாறி இருக்கான். இப்படி சொல்றாங்க. ஆனா நீங்க இவ்வளவு நல்லவரா இருக்கீங்க. உங்களை மாதிரி நல்லவரெல்லாம் இங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கணும் அவசியமே இல்லை. உங்ககிட்ட பேசணும் அவ்வளவுதானே. நம்ம வெளியில எங்கேயாவது பேசிக்கலாம். அதுக்கு தானடி நான் இவ்வளவு ட்ராமா பண்ணேன். சரி, அப்போ உனக்கு பிரச்சனைனா வேண்டாம். சரி, புரிஞ்சுக்காதவங்க கிட்ட புரிய வைக்க கூடாது. நம்ம உறவு புனிதமானது, நல்ல ஒரு நட்பு. இதை கலங்கப்படுத்த விட மாட்டேன். சரி, உனக்கு விருப்பம் இல்லைன்னா வேண்டாம். வெளியில எங்கேயாவது மீட் பண்ணிக்கலாம். நாளைக்கு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு உங்களை பார்க்க வரேன். எங்க வரணும்னு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. சரி அனன்யா, சரி கிளம்புறேன்னா? சரி, நாளைக்கு பார்க்கலாம். அழாம போங்க. நீங்க அழுதா எனக்கு அழுகையா வருது. அழுகையா வருதா? அழுகையா? அழுவடி. ஒட்டு மொத்தமா உட்காந்து உங்க அம்மா நீ உங்க அப்பா எல்லாம் அழ வேண்டியதான். அந்த அளவுக்கு நாசமாக்கிட்டு போயிருவேன். அப்ப உட்காந்து அழுதுக்கு என்ன? சரி, நீங்க அழாம போங்க, நான் பாத்துக்கிறேன். சரி அனன்யா, நான் சொல்ற இடத்துக்கு நீ வரணும். உனக்காக நான் காத்துட்டு இருப்பேன். என் மனசுல கதெல்லாம் உன்கிட்ட கொட்டி தீக்கணும். சரி, நீங்க பாத்து போங்க. சரி, போயிட்டு வரேன்னா? சரி. இவ்ளோ நல்லவரே. அனன்யா, அனன்யா. மாமா, மாமா என்கிட்ட பேசுங்க மாமா. என்ன மாமா தப்பு பண்ணன அடிச்சிருங்க மாமா. பேசாம மட்டும் இருக்காதீங்க மாமா. என்னால தாங்கிக்க முடியல மாமா. மாமா ப்ளீஸ் மாமா. உலகத்துல இருக்க ஒட்டுமொத்த பாசத்தையும் காட்டிட்டேன். இனி அது உனக்கு கிடையாதுன்னு சொல்லி புடுங்கின மாதிரி புடுங்கிட்டீங்களே மாமா. தாங்க முடியல மாமா. செத்தல போல இருக்கு மாமா. மாமா, யாரோ செஞ்சதுக்கு நீங்க என்ன தப்பா தண்டிக்கிறீங்க மாமா. நான் எந்த தப்பும் பண்ணல மாமா. நான் எந்த தப்பும் பண்ணல மாமா. நீ தப்பு பண்ணலையா? எல்லா தப்பும் நீ தான் பண்ணட. இல்ல மாமா, நான் எந்த தப்பும் பண்ணல மாமா. என்ன வெறுக்காதீங்க மாமா. ப்ளீஸ் மாமா, என்ன வெறுக்காதீங்க. என் கண்ணுல படாதுன்னு சொன்னேன். தயவு செய்து என் கண் முன்னாடி நிக்காத. போ. உன் பேரை சொன்னதுக்கு கூட என்னால முடியாது. போ, வெளியில போ. இவ்வளவு வெளியில அனுப்புடா. ஏன் மாமா, நான் என்ன தப்பு பண்ணனேன்னு என்ன இப்படி வெறுக்கீங்க? நான் எந்த தப்பு பண்ணல மாமா. வெளியில போன்னு சொன்னேன். என்ன உளறீங்க? நான் ஒண்ணு கல்யாணம் பண்ணலையே. கல்யாணம் மட்டும் தானே பண்ணல. என்னடா குற்றல நெஞ்சு குறுகுறுன்னு வருதா? டேய்,
இப்ப வெளியில போனா அவ எங்கடா போவா? அவ வாழ்க்கைக்கு ஒரு வழி சொல்லி அவ போவா. நான் என்ன சொல்ல முடியும்? கூட்டுக்கிட்டே சுத்துனல்ல, தூக்கி சமந்தல்ல, வழி சொல்லி. ஆதிரா என் பொண்டாட்டின்னு ஊர் முழுக்க தம்பட்ட அடிச்சியே. இப்ப நீ அவளை வெளியே போச்சேன்னா இவன் அவ வாழ்க்கைக்கு என்னடா அர்த்தம் இருக்குது? யார் அவளை கல்யாணம் பண்ணிக்குவா? அக்கா ஏக்கா இவளை வெளியில போச்சுக்கா, எனக்கு தலை வலிக்குது. டேய் அவ உன் உசுரடா. முட்டாள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத. சரி நீ ஏன் சொல்லு, அவ எங்க போணும்? எங்கேயாவது போ சொல்லுங்க, என் கண்ணு முன்னாடி மட்டும் வேண்டாம். எங்கேயாவது போணுமா? அதுக்கு தான் அப்படி தூக்கி சமந்தியா? மாமா என்ன பழி வாங்கன்னு நினைச்சா உங்க கையாலே கொன்னு போடுங்க. ஆனா உங்களை விட்டு வேண்டாம் மாமா, என்னால போக முடியாது. அத தெளிவா சொல்றால, உனக்கு பழி வாங்கன்னா உன் கையாலே கொன்னு போடு, உங்களை விட்டு போக மாட்டேங்கல. உனக்கு பழி தான வாங்கணும், உன் கையாலே கொன்னு போடு. நான் பழி வாங்கணும்னு நினைக்கிறது இவள இல்ல. அப்ப ஏன்டா இவளை வெத்து ஒதுக்குற? அக்கா நான் ஒண்ணுக்கு காரணம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. இவளை இங்க இருந்து போ சொல்லுங்க அக்கா. போக மாட்டேன் மாமா, உங்களை விட்டு நான் போக மாட்டேன். அப்படி நான் போனா நான் உங்களை காதலிச்சது உண்மையா இருக்காது, உண்மையான காதலா இருக்காது. வாழ்வோ சாவோ அது உங்க கூட தான். கொன்னு போட்டாலும் உங்க கையால கொன்னு போடுங்க. ஆனா உங்களை விட்டு போவேன் மட்டும் கனவுல நினைக்காதீங்க. ஏய் பொண்ணு தர, இந்த காதலை நீ அவளுக்கு கொடுத்தது, அந்த காதலை அவனுக்கு திருப்பி கொடுத்துக்கிட்டு இருக்கா. இந்த உலகத்துல விலை மதிக்க முடியாதது காதல். அவ்வளவு லேசுல யாருக்கு உண்மையான காதல் கிடைக்காது. என்ன வரமோ என்ன பாக்கியமோ தெரியல, உங்க ரெண்டு பேருக்குமே கிடைச்சிருக்கு. பகைய மறந்துட்டு ஒழுங்கா வாழ வழிய பாரு. பழி வாங்குதலே நமக்கானது இல்ல, அது கடவுளுக்கானது. அத கடவுள் பாத்துக்கிடுவாரு. நீ ஒழுங்கா வாழ வழிய பாரு. சரி நீ என்ன உண்மையா காதலிக்கிறல்ல?